இன்னைக்கு நாம என்ன மாதிரியான படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, லவ் பண்ண பையன் விட்டுட்டு போயிட்டான்னு அவனுக்கு சூனியம் பண்ணி அடைய பாக்குறா. ஆனா அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பொங்கமான ட்விஸ்ட் ஒண்ணு காத்துட்டு இருக்கு. அதைய விறுவிறுப்போட சொன்ன படம் தான் சாஜின். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்க. இது பிலிம் எக்ஸ்பிளைன் தமிழ். நான் உங்க வரைக்கும் கதைக்குள்ள போலாமா? இந்த கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு மந்திரவாதி உட்காந்து பயங்கரமா ஏதோ மந்திரம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு ரெண்டு பொண்ணுங்க வராங்க. இதுல ஒருத்தி பேரு தான் இருமா. இது அவளோட தங்கச்சி. 2 பேருமே வந்து அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. தங்கச்சி கேட்கறா, எங்க வந்திருக்கோம், இது என்ன மாதிரியான இடம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவ சொல்றா, பேசாம உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கே அந்த சாமியாரோட அம்மா வந்துட்டு அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, சரி இந்த ஷாலை கட்டிட்டு அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா அந்த சாமி அப்படியே உட்காந்துட்டு, எதுக்காக இவங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. இது மாதிரி நானும் என் கசினை லவ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கல்யாணம் பண்ணி நல்லபடியா இருப்போமான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதைய கேட்ட தங்கச்சி சும்மா மறண்டு போயிட்டா. அடியே என்னடி வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, பேசாம இருடின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். அதுக்கு அந்த ஆள் இருந்துட்டு, சரி இருங்க சொல்றேன்னு சொல்லி அவங்களோட போட்டோ வாங்கி வச்சுட்டு ஒரு ஜின்ன வர வைக்கிறாரு. அவங்க தங்கச்சி நல்லதா உட்காந்துருந்தா. அந்த ஜின்ன அவன் தங்கச்சியோட உடம்புல வந்துட்டு அப்படியே கொடூரமா கத்துது. உன்னால அவன் கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது. அவன கல்யாணம் பண்ணனா உனக்கு மரணம் நிச்சயம்னு சொல்லி கத்துது. அதை பார்த்து மறண்டு போயிடுறா. அந்த சாமியார் சொல்லிடுறாரு, கண்டிப்பா உன்னால அவன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படியே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா சத்தியமா செத்து போயிடுவ. இது வேலைக்கே ஆகாது, எந்திரிச்சு போங்கன்னு சொல்லிடுறாரு. ஆனா இவளுக்கு மனசே தாங்கல. அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறா. அப்படியே 12 வருஷம் ஆயிடுது. கலங்கு வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு 12 வயசு ஆச்சு. அவ பேர் சோஃபியா. அவளுக்கு பிறவிலே கண் பார்வை தெரியல. இன்னைக்கு அவளோட பிறந்த நாளுங்கிறதுனால இருமாவோட ஃபேமிலி எல்லாமே அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. கலங்கோட அம்மாவுக்கு உடம்பு முடியாம படுத்து கிடக்குறாங்க. கலங்கோட அம்மாவும் இருமாவோட அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க. அதனால அப்படியே ஃபேமிலி ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. அப்படியே கலன் கிட்ட போய் இருமா ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்கா. அது அவனுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்கான். ஆனாலுமே அவன் தனியா இருக்கும்போது போய் பேச ஆரம்பிக்கிறா. ஏன் என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க? இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம பாப்பா பொக்குன்னு போயிடாதான்னு வயித்தெல்லாம் தொட்டு காமிச்சிட்டு இருக்கா. அவ செம்மையா கடுப்பாயி போயி, கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா? வந்த இடத்துல தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? யாராவது பார்த்தா எதுன்னு நினைக்க போறாங்க. முதல்ல இங்கிருந்து போன்னு சொல்லி கத்துறா. இவளுக்கு மூஞ்சியே இல்ல. என்னன்னு பார்த்தா, இவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இவ கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்கான். இப்போ இவ கன்சீவா வேற இருக்காப்புல இருக்கு. அதெல்லாம் என்னால முடியாது கலங்க். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ தானே எனக்கு சத்தியம் பண்ண. கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் கூட தான் நான் வாழ போறேன்னு சொன்னீங்க. இப்ப போன்னு சொல்ற. என்ன நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு இங்க பாரு, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. பொண்ணு இருக்கா. என்னாலலாம் அப்படியே என் ஃபேமிலிய விட்டுட்டு உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சு இங்க இது போன்னு சொல்லி கத்துறா. அதோடு இல்லாம நம்ம 2 பேரும் ரத்த சொந்தக்காரங்க. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி கத்துறா. ரத்த சொந்தம்னு இப்பதான் உன் கண்ணுக்கு தெரியுதா? நீ வேற எவளையோ தானே கல்யாணம் பண்ணியிருக்க. அவளுக்கும் உனக்கும் பொறந்த பொண்ணுக்கும் இப்ப கண்ணு தெரியாம தானே இருக்கு. நாம கல்யாணம் பண்ணிட்டா இப்ப என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இவன் கடுப்பாய் போய் அடிக்க கை வாங்கும்போது அவனோட பொண்ணு அங்க வந்துட்டா. இருமா ஆண்டி, இங்க இருக்கீங்களா? இந்த பொம்மைக்கு எனக்கு கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு தரீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு கண்ணு வர தெரியாது இல்லையா? அதனால இருமா ஆண்டி இங்க இல்லம்மா, இருமா பாப்பா நான் வரேன்னு சொல்லி அவங்க அப்பா அங்கிருந்து அப்படியே அழுங்காப்புல அவளை கூட்டிட்டு போயிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க எல்லாரும். இவ எத்தனையோ வாட்டி கால் பண்ணி பாக்குறா கலங்கு. அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். செம்ம கடுப்பாய் போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நின்றுருக்கா. ஏன்னா இவன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். எனக்கு இந்த மாதிரி வீட்ல வேற ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. உன்னைய கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நான் அவளை கல்யாணம் பண்ணாலும் உன்னைய நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன். உன் கூட தான் நான் வாழ போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். ஆனா இந்த அளவுக்கு பண்ணிட்டானேன்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்து எடுக்கலன்னு சொல்லி அப்படியே புலம்பிட்டு நின்றுருக்கா. அவளோட தங்கச்சி வந்து கேட்குறா, கொஞ்சமாவது மெச்சூரான பிள்ளையா நடந்துக்க பாரு. ஏன் இருமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உன்னோட பாஸ்ட் லைஃப்பை விட்டு தான் தொலையேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இங்க பாரு, இதை பத்தி பேசுற அளவுக்குலாம் உனக்கு வயசு இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு. இதை உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து போயிடுறா. நேரா அவன் வேலை செய்யற கடைக்கே போயிடுறா. அங்க மார்க்கெட்ல அவன் ஒரு கறிக்கடை வச்சிருக்கான். அவன் கறி வெட்டிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறேன்னு கத்திட்டு இருக்கா. இவள பார்த்ததும் இவன் மறண்டு போயிடுறான். கூட வேலை செய்ற பையன் வேற இருக்கான். அவன கொஞ்சம் தனியா வேற ஏதோ வேலை குடுத்து அனுப்பி விட்டுட்டு, இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். "இங்க பாரு இருமா, இது சரிப்பட்டு வராது. இந்த இடத்த விட்டு நீ போயிரு. இதுக்கப்புறம் இங்க வராதன்னு" சொல்லி கத்திட்டு இருக்கான். "என்னடா நெனச்சிட்டு இருக்க? உன் குழந்தை என் வயித்துல இருக்கு. இப்போ போயிருன்னா நான் எங்க போறது? நீ தானே எனக்கு சத்தியம் பண்ணி குடுத்தன்னு" பேசிட்டு இருக்க. இவளுக்கு சரியான கடுப்பாய் போயி, அங்கிருந்து ஒரு கத்தி எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க போறதில்லன்னு சொல்லிட்டு, இவன் கோவத்துல புடிச்சு இவள பொத்துன்னு தள்ளி விட்டுடுறான்.
கீழ விழுந்து அவளுக்கு செம்ம அடி. அங்க இருக்கவங்க என்ன சொன்னேன்னு கேட்குறாங்க. "இல்ல கறிலாம் கீழ விழுந்துருச்சு. இதோ எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல நீங்க வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா இவளுக்கு காலெல்லாம் அப்படியே ரத்தமா இருக்கு. வேக வேகமா அவள ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனா அபார்ஷன் ஆயிடுது. அவ்வளோதான். இருமும் அப்படியே கதறி அழுக ஆரம்பிக்கிறா. "இங்க பாத்தியா கலங்கு நம்மளோட குழந்தை நம்மள விட்டு போயிடுச்சு. என்னால இத ஏத்துக்கவே முடியலன்னு" சொல்லி அப்படி கதறி அழுதுட்டு இருக்கா. இவன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவனாட்டா, "இங்க பாரு இரும்மா நான் பண்ணது தப்புதான் இல்லன்னு சொல்லல. அதனால கண்டிப்பா என்னால உன்னைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அதை தாண்டி என்னால யோசிக்க கூட முடியாது. இந்தா இந்த காசெல்லாம் வச்சுக்க. நான் போறேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில தலையிடாதன்னு" சொல்லி கத்துறான். "என்னடா காச குடுத்துட்டு இருக்க? எனக்கு பண்ண சத்தியம் என்னாச்சு? உன்னைய தான் நான் நம்பி இருந்தேன்னு" அப்படி கதறி அழுக ஆரம்பிக்கிறா. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம காச தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறான். யாருக்கு வேணும்டா அவனோட காசுன்னு சொல்லி அப்படியே கதறி அழுகுறா. அவ வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லி மனசே உடைஞ்சு போயிடுறா. அவ நேரா அங்கிருந்து வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில பள்ளிவாசல் இருக்கு. அங்க இருக்க ஆசிரியர் இருந்துட்டு கூப்பிட்டு கேக்குறாங்க. "என்னடா பள்ளிவாசல் பக்கமே வர்றதில்ல. உங்க குடும்பத்துல யாருமே வரமாட்றீங்க. அதுவும் இல்லாம உன் பொண்ணுக்கு பிறந்த நாள் ஃபங்ஷன் நடத்துனேன்னு கேள்விப்பட்டேன். என்ன உன் பொண்ணுக்காக நான் பிரசன்ட் வச்சிருக்கேன். அவளுக்கு 12 வயசு ஆச்சு இல்லையா? நீ தொழுகுற வயசுலாம் வந்துடுச்சு. அவளுக்கு தொழுகல கத்துக் குடுப்பான்னு" சொல்லி ஒரு கிஃப்ட் மாரி குடுத்து அனுப்புறாங்க. அவரும் வாங்கிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு போனா அவனோட ஷர்ட்ல பிளட் இருக்கிறத பார்த்துட்டு அவன் பொண்டாட்டி பயந்து போயிடுறா. "என்ன ஆச்சுங்க? என்னங்க இவ்ளோ பிளட்ன்னு" சொல்லிட்டு. "ஒண்ணும் இல்ல ஆடு வெட்டும்போது பட்டுருச்சு. வேற ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு அவன் அப்படியே கம்முனு போய் படுத்துக்கிறான். நல்லா தூங்கிட்டு இருக்கான். சடனா முன்னாடி யாரோ நிக்கிற மாரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அவனோட பொண்ணு சோஃபியா நின்னுட்டு இருக்கா. அப்படியே கைய நீட்டுறா பாருங்க. கையில 2 கண்ணு இருக்கு. "அப்பா எனக்கு இந்த கிஃப்ட் வேணும்ப்பா. எனக்கு எதுவுமே பார்க்க முடியல. இந்த கண்ண என் கண்ணுக்குள்ள வைங்கப்பான்னு" சொல்லி அப்படியே ஒரு மாரி பேசிட்டு இருக்கா. அதைய பார்த்து மிரண்டு போய் அப்படியே துள்ளி துடிச்சுட்டு எந்திரிச்சிடுறான். பார்த்தா கனவு. "ஷபா! என்னடா இது இப்படி ஒரு கனவுன்னு" சொல்லிட்டு நேரா போய் அவன் பொண்டாட்டிய பார்க்குறான். பொண்டாட்டி ரூம்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. அவனோட பொண்ணு போய் பார்க்குறான். அவளும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. "ஷபா! என்ன கனவுடா இதுன்னு" அப்படியே ஒரு மாரி ஆயிடுறான். இந்த பக்கம் இருமா இவனுக்கு எத்தன வாட்டி கால் பண்ணி பார்த்து அப்படியே ஒரு மாரி ஆயிடுறான். இதுக்கு மேல சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நேரா அந்த சாமியார் வீட்டுக்கு தான் போறா. மாமியார் கிட்ட, "இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. நான் என்ன ஆனாலும் சரி, எனக்கு அவன் வேணும். நான் அவன் கூட தான் வாழ்வேன். நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அந்த ஆள் இருந்துட்டு, "இங்க பாரும்மா, அதெல்லாம் முடியாதுன்னு" எவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவகிட்ட இருக்க நகையெல்லாம் காமிச்சு, "நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எனக்கு அவன் வேணும். என்ன தவிர வேற யாருக்கும் அவன் முக்கியமா இருக்கக்கூடாது. என்னைய மட்டும் தான் அவன் நினைக்கணும்னு" சொல்லி இந்த நகையெல்லாம் குடுக்குறா. அப்ப அந்த சாமியாரோட அம்மா இருந்துட்டு, "அதான் நகையெல்லாம் குடுக்குறாள. உன்னோட வேலை என்னவோ நீ அதை பண்ணி விட்டுரு. நீ ஏவல் ஏவி விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த ஆள் இருந்துட்டு, அவன் பொண்டாட்டி பேரு என்னன்னு சொல்லி கேட்குறான். அவன் பொண்டாட்டி பேரு நிஷா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. அவ்வளோதான். இப்போ கொடூரமான ஜின்ன அவன் மேல ஏத்தப் போறேன். 5 நாள் அந்த ஜின் அவன் உடம்புக்குள்ள இருக்கும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்லிட்டு இருக்கான். 5 நாளுக்குள்ளயா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு இவ கேட்கிறா. அந்த 5 நாள்ல இவன சார்ந்த எல்லா ரத்த சொந்தத்தையும் அது கொன்னுடும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு இவன் மறண்டு போயிடுறா. ஐயையோ! இவனுக்கு 12 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவ சின்ன பிள்ளை தானேன்னு பேசிட்டு இருக்கும்போது, உன் வயித்துல ஒரு குழந்தை இருந்துச்சே! அதை பத்தி அவன் நினைச்சானா? அப்படின்னு இந்த சாமியார் கேட்குறான். அவ்வளோதான் இவளுக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிருது. சும்மாவே விடக்கூடாது அவங்களேன்னு சொல்லிட்டு, அப்படியே ஏவல் ஏவி விடுங்கன்னு சொல்லிடுறா. அவ்வளோதான் இப்போ சூனியம் வைக்கிறதுக்காக நெறைய பொருள் தேவைப்படுது. அதையெல்லாம் நீ கொண்டுட்டு வந்து குடுன்னு சொல்றான். என்னென்னன்னா, இந்த மாரி எரும மாட்டு உடம்பு, அந்த நிஷாவோட தலைமுடி, அவளோட ரத்தம் தேவை. இதையெல்லாம் நீ கொண்டுட்டு வந்து குடுத்தேன்னா, என்னோட வேலைய நான் ஆரம்பிச்சுருவேன்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறான். இவ ரொம்ப நல்லவளாட்டா. அப்படியே அந்த கலங்கோட வீட்டுக்கு போறா. அங்க போனா நிஷா இருந்துட்டு, "இது மாரி என் வீட்டுக்காரர் இன்னும் வரல. மார்க்கெட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் வீட்டுக்கு வரலன்னு" சொல்லிட்டு இருக்கா. இவ எப்பவுமே கலங்க பார்க்கறதுக்காக தான் அங்க போவா. அதனால அவ ஓய்வு அப்படி சொல்லிட்டு இருக்கா. "அச்சச்சோ! அப்படிலாம் இல்ல நிஷா. நான் சோஃபியாவ பார்க்கலான்ட்டு வந்தேன்னு" சொல்லி, நேரா போய் சோஃபியா கிட்ட அப்படியே நல்ல மாரியா பேசிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிடுறா. அப்படியே பொசக்கட்ட சிரிக்கியாட்டா பாத்ரூம்குள்ள இருக்கிற முடி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறா. சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கா. அப்ப நிஷா வந்துட்டு, "ஏங்க பாத்ரூம்ல தண்ணி எதுவும் வரலையா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஒண்ணும் இல்ல நிஷா. தண்ணிலாம் வருது. நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பைப்ப ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அங்க இருக்க டஸ்ட்பின பார்த்தா, அங்க ஒரு பேட் இருக்கு. அது சத்தம் இல்லாம எடுத்து வச்சுக்குது சனியும்.
அத எடுத்து அப்படியே ஒரு கவர் போட்டு கட்டிக்கிறான். திருட்டுத்தனமா அந்த பேட் எடுத்து ஒரு கவர் போட்டு அலங்காப்புல வச்சுக்கிட்டு, அப்படியே நல்ல முறையா பேசிக்கிட்டு வீட்ட விட்டு கிளம்ப பாக்குறா. அப்ப அந்த சோஃபியா பிள்ளை வந்துட்டு, "ஆன்ட்டி இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட விளையாடுங்களேன்னு" சொல்லி கேக்குறா. அச்சோ! பாவமா இருக்கும். இது சரியான திருட்டு சனியன். சைத்தான் புடிச்சது. நல்ல முறையா பேசிட்டு அங்கருந்து வந்துடுறா. அப்படியே வரும்போது கலங்க பாக்குறான். இவ அவங்க வீட்ல இருந்து வரத பார்த்து கலங்க அப்படியே வெறியாயி போய் புடிச்சு கைய புடிச்சு இழுக்குறான். இதுக்கு மேல என் வீட்டுக்கு உன்னைய பார்த்தா என்ன நடக்கும்னே தெரியாது. தேவையில்லாம என் பொண்டாட்டி பிள்ளைங்கள ஏன்டி டார்ச்சர் பண்றேன்னு கத்திட்டு இருக்கான். ஐயோ சாமி என்னை விட்டுடா, விட்டு தொலை. இனிமே உன் பக்கமே நான் வரல. நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறா. அங்கருந்து நேரா அந்த சாமியார் வீட்டுக்கு தான் போறா. அவங்க வீட்லருந்து எடுத்த அந்த முடி, அந்த பேடு, நிஷாவோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே கொண்டு போய் குடுக்குறா. அந்த சாமியார் அவங்க அம்மாட்ட சொல்லி அந்த எருமை மாட்டு உடம்புல எடுத்துட்டு வந்து வச்சு, ஒரு கொடூரமான பிளாக் மேஜிக் பண்றாரு. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஜின்னு அந்த சாமியார் அந்த நிஷாவோட ஃபோட்டோவ கிழிச்சு, இது டெய்லியுமே நாயோட சாப்பாட்டுல கலந்து குடுத்துருங்க. அடுத்த 5 நாளுக்குள்ளார அவன சார்ந்த எல்லா ரத்த சொந்தமும் செத்துருவாங்கன்னு சொல்லிடுறாரு. அப்படியே அவளும் அங்கிருந்து போயிடுறா. மறாவது நாள் காலையில மறாவது நாள் ஆகுது. நிஷா அவ வீட்ல தொழுதுட்டு இருக்கா. அவ தொழுதுட்டு இருக்கும்போது, அவளுக்கு முன்னாடி ஒரு எருமை மாட்டோட தலை வந்து விழுகுறத பார்த்து மறண்டு போய் கத்த ஆரம்பிக்கிறா. அப்படியே மேலேருந்து ரத்தமா ஊத்துது. அப்படியே கதற ஆரம்பிக்கிறா. பயத்துல என்ன பண்றன்னு தெரியல. அவளோட சத்தத்த கேட்டு அவளோட புருஷன் ஓடி வந்துடுறான். என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரத்தம், தலை இங்க பாருங்க, அங்க பாருங்கன்னு. அவன் இருந்துட்டு என்ன தூக்கத்திலேயே கனவு கண்டுட்டு இருக்கியா? எந்திரிச்சு தொழடி, இங்க பாரு தொழுதுட்டு இருக்க புரியுதா? அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, அதையெல்லாம் நம்பாம அங்கிருந்து போயிடுறான். இவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. செம்மையா பயந்துக்கிறா. அப்படியே போய் அவளோட பொண்ணோட ரூம கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க பொம்மைய எடுத்து அதோட முடிய வெட்டி வெட்டி அப்படியே தின்ன ஆரம்பிக்கிறா. இவளுக்கு சுயநலவே இல்ல. என்ன பண்றான்னு இவளுக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோன முடிய வெட்டி வெட்டி தின்னுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல இவளுக்கு அப்படியே கான்ஷியஸ் வந்துருது. அப்படியே கொட கொடன்னு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறா. ஐயோ! அப்படியே கொட கொடன்னு வாந்தி எடுத்துடுறா. இவள சுத்தி அமானுஷ்யமா ஏதோ நடக்குதுன்னு இவளுக்கு புரியுது. ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. அப்படியே தூரத்துல நின்னு அந்த எருமா பார்த்துட்டே இருக்கா. இவங்க வீட்ல ஏதாவது வித்தியாசமா நடக்குதான்னு சொல்லிட்டு, அப்படியே நேரா அவ வீட்டுக்கு போயிடுறா. நைட் ஆயிடுது. அவங்க அம்மா புடிச்சு திட்டுறாங்க. "இவ்ளோ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர, என்னதான் நெனச்சுட்டு இருக்க நீன்னு?" சொல்லிட்டு. "அம்மா உன் வேலைய கொஞ்சம் பாக்குறியா? என்ன கொஞ்சம் தனியா விட்டு தொலைம்மான்னு" சொல்லி, அவங்க அம்மாவ கத்திட்டு நேரா ரூமுக்கு போனா, தங்கச்சி இருக்கா. "நீ ஏதோ பண்ணிட்டு இருக்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. என்னோட பிரேஸ்லெட்ட காணலன்ட்டு போய் தேடுனா, என்னோட நகைங்கள எதையுமே காணோம். உன்னோட ரூம்ல இருக்கான்னு போய் பார்த்தா, உன்னோட நகைகளையும் காணோம். நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க நகைங்கள வச்சுன்னு?" கேட்டுட்டு இருக்கா. "உனக்கு தேவையில்லாத வேலை. நீ இங்கிருந்து போறியான்னு" அவ தங்கச்சிய ரூமுக்கு வெளிய தள்ளிட்டு இவ வந்து படுத்துடுறா. அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்கா. பொறுமையா அவளோட ரூம் கதவ யாரோ திறக்கிற மாரி இருக்கு. என்னடா யாரோ திறக்கிற மாரி இருக்குன்னு சொல்லி வேக வேகமா எந்திரிச்சு போய் பார்த்தா யாரையும் காணல. என்னடா கதவு திறந்த மாரி இருக்கு, ஆள காணலன்னு சொல்லிட்டு திரும்பவும் கதவ சாத்திட்டு வந்து படுத்துட்டா. அவ பக்கத்துல யாரோ படுத்துட்டு இருக்க மாரி இருக்கு. அப்படியே பொறுமையா போய் நைட் லேம்ப் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அவளோட தங்கச்சி தான் படுத்திருக்கா. இவ எப்ப இங்க வந்து படுத்தான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி படுக்கிறா பாருங்க. அவ தங்கச்சி கொடூரமான பேய். அதைய பார்த்து சும்மா அலறி அடிச்சுட்டு துபு துபுன்னு ஓடி போய் கதவ திறந்தா தங்கச்சி வெளிய நின்னுட்டு இருக்கா. "என்னாச்சுக்கா? ஏன் இப்படி பதறிட்டு ஓடி வரேன்னு?" கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறா. இவளுக்கு என்ன பயமா இருக்குன்னா, நிஷா மேல தானே நம்ம பிளாக் மேஜிக் பண்ணோம். நம்ம வீட்லயே இப்படி அமானுஷ்யமா நடக்குதுன்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே மறுநாள் ஆகுது. நிஷா அதே மாரி தொழுதுட்டு இருக்கா அவங்க வீட்ல. அப்போ அவளுக்கு நெஞ்செல்லாம் பயங்கரமா வலிக்குது. ஏதோ உடம்புக்குள்ள ஊர்ற மாரியே இருக்கு. அப்படியே வாமிட் பண்றா பாருங்க. பார்த்தா ஒரே புலவா கொட்டுது, கருமம். அது ஒரு மாரி இருக்கு அவளுக்கு. பயத்த போயி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு பாட்டில்ல போட்டு மூடி வைக்கிறா. எத சொன்னாலும் புருஷன் நம்ப மாட்டேங்கிறானே, இத காமிக்கலான்னு சொல்லி, அதை ஒரு பாட்டில்ல மூடி கொண்டு போய் பாத்ரூம்ல வைக்கிறா. அப்படியே மாமியாரு உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தொடச்சு விடலான்னு சொல்லிட்டு துணி எடுத்து எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கா தண்ணி வச்சு. அப்போ இவளுக்கு பைத்தியம் முடிச்ச மாரி அவங்களோட குரவளைய புடிச்சு அப்படியே நறுக்க ஆரம்பிச்சிடுறா. அவங்க அப்படியே உயிர் ஊசலாடிட்டு கிடக்குது. அப்படியே துடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல கான்ஷியஸ் வந்துடுது. "ஐயையோ! அத்தை எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அத்தை. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அத்தைன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறா. இவளுக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல. அப்படியே பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்கா. சரி அந்த புழுவ எடுத்து பார்க்கலான்னு சொல்லி எடுத்து பார்த்தா, அந்த புழுவ காணோம். என்னடா அது மாயமா இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கா. இந்த பக்கம் படுத்த படுக்கையா கிடந்துட்டு இருந்த மாமியாரு அப்படியே பித்து புடிச்ச மாரி நடந்து வந்து கிச்சனுக்குள்ள போறாங்க.
கிச்சனுக்குள்ளார குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. அதை தூக்கி அப்படியே தலையில கொட்டிக்குவாங்களா? ஐய்யய்யோ! ஃபுல்லா வெந்து போயிடுறாங்க. அப்படியே நிஷா கண்ணு முன்னாடி இத பார்த்துட்டு கதற ஆரம்பிக்கிறா. அவங்க மாமியார் அப்படியே வெந்து போய் இறந்தே போயிடுறாங்க. அவ்வளோதான் அவளுக்கு நெஞ்சு நின்னு போயிருது. செம்மையா பயந்துக்கிறா. அவ்வளவுதான் கலங்கோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு இறுதி சடங்கு நடக்குது. எல்லாரும் சேர்ந்து தொழுதுட்டு இருக்காங்க. அப்போ இருமாவும் அங்க இருக்கா. அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்றுருக்க மாரி இருக்கு. அத அவளால உணர முடியுது. நாம பார்த்துட்ட வேலைதான் திரும்பிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே தொழுதுட்டு இருக்கா. கடைசியா அவங்க படத்தை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ண பாக்குறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிஷா அப்படியே பேய் புடிச்சு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. எல்லாரும் சேர்ந்து அவளை அடக்க பாக்குறாங்க. ஆனாலும் அவ உடம்புக்குள்ள இருக்க அந்த ஜின்னு கொடூரமா கத்த ஆரம்பிக்குது. அங்க இருந்த அந்த ஹஜ்ரத் கண்டுபிடிச்சிடுறாரு. இவ உடம்புக்குள்ளார ஒரு கொடூரமான ஜின்னு இருக்குன்னு சொல்றாரு. நிஷாவோட புருஷன் பயந்து போயிடுறா. இவ எத்தனையோ நாளா சொல்லிட்டு இருக்கா, நான் தான் நம்பல. இப்ப நான் என்ன பண்றது, எப்படி என் பொண்டாட்டிய காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த ஹஸ்ரத் இருந்துட்டு, "இங்க பாருப்பா, உன் பொண்டாட்டி உடம்புல ஒரு கொடூரமான ஜின் இருக்கு. கண்டிப்பா அல்லாஹ் ஏதோ ஒரு வழி தருவாரு. நீ நம்பிக்கையோட இருப்பான்னு" சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது. கலன் தூங்கலான்னு போகும்போது, அவன் வீட்டுக்குள்ளார எல்லாம் ஒப்பாரி அழுகுற மாரி இருக்கு. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் பார்க்கறான். பார்த்தா நடு வீட்டுக்குள்ளார ஒரு பொணம் கிடக்குது. அவனை சுத்தி ஒரே பேய்ங்கெல்லாம் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா இவனோட பொணம் தான். அப்படியே மிரண்டு போயிடுறான். சடனா பண்ண வந்து எழுப்பிடுவோம். அப்படியே பதறி வச்சுட்டு எந்திரிச்சிடுறான். என்னன்னு பார்த்தா இது எல்லாமே கனவா இருக்கு. அவனுக்கு நெஞ்செல்லாம் அப்படியே படபடன்னு ஆயிடுது. அப்படியே மறுநாள் ஆயிடுது. அவன் பொண்டாட்டி அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். யார்கிட்டயுமே பேசாம. அவன் புருஷன் போய் எவ்வளோ கன்வின்ஸ் பண்றான். இங்க பாரு, நீ சொல்லும் போதெல்லாம் நான் நம்பல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஆனா கண்டிப்பா என்னால இதை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நேரா அந்த ஹஸ்ரத்தை பாக்குறதுக்கு தான் போறான். அவர் இருந்துட்டு, அந்த காலத்துலலாம் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சூனியம் பண்ணி சாகடிக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் யாரோ ஒருத்தர் உன் பொண்டாட்டிக்கு வேணும்னே பண்ண மாதிரி இருக்குப்பா. நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்லி வந்துருச்சு தண்ணி ஒரு பாட்டில்ல ஊத்தி அவங்க கிட்ட குடுக்குறாரு. இதை கொண்டுட்டு போய் உன் பொண்டாட்டியோட நெத்தியில வை. கண்டிப்பா அந்த ஜின்னோட சக்தி கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவனும் சரிங்க ஹஸ்ரத்ன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். இங்க அப்படியே நிஷா பொறுமையா வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு இங்க பொறுமையா நிஷா அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. அப்படியே வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பாத்ரூம்ல தான் ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. கதவை திறந்தா அவளோட மாமியார் அப்படியே வெந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே மருமகளேன்னு கத்திக்கிட்டு வந்து இவ கண்ணத்தை புடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். அவளுக்கு கை கால்லாம் வராம போயிருது. படுத்து படுக்கையா இருக்கா. அவன் புருஷன் பயந்து போய் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லம்மான்னு சொல்லிட்டு அந்த மந்திரிச்ச தண்ணிய ஊத்தி துடைக்கலான்னு பார்க்கும்போது இவ அப்படியே மிரண்டு போய் கத்துறா, தட்டி விட்டுடுறா. இவனுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் தெரியல. அப்படியே சமாதானப்படுத்துறான். வேற வழியே இல்ல இவனுக்கு. அப்படியே கட் பண்ணா எருமாவோட வீட்ல காமிக்கிறாங்க. அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்க அவங்களுக்கு ஏதோ ஆகி போய் வீட்ல இருந்த கண்ணாடி பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு அதைய உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்படியே வீட்டுக்கு இருமாவும் அவள தங்கச்சி வந்து பார்த்தா வீடே கலைஞ்சு கிடக்கு. எல்லா பொருளும் உடைஞ்சு கிடக்கு. என்னடா இதுன்னு கிச்சனுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. தொண்டெல்லாம் கிழிஞ்சு போய் ஐயோயோன்னு ஆயிடுது. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. அவங்க அம்மாக்கும் இறுதி சடங்கு நடத்தி இந்த மாதிரி அடக்கம் பண்ணிடுறாங்க. இருமாவோட தங்கச்சி உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கா. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருமாக்கு மனசு தாங்காம பயங்கரமா கில்ட் ஆயிடுது. அவ தங்கச்சி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறா. இந்த நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். கலங் வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சூனியம் பண்ணேன். அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. என் வயித்துல அவன் குழந்தை இருந்துச்சு. அவன் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி அப்படியே கதற ஆரம்பிக்கிறா. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாக்கா? அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்ப அடுத்து நாம தான் இருக்கோம். நாமளும் இறந்து போயிடுவோம்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. அந்த சாமியார் இருந்துட்டு கலங்கோட ரத்த சொந்தம் தான் சாவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம அம்மாவும் அவனோட அம்மாவும் ஏன் இப்படி செத்து போனாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அப்படியே பயந்து போய் அழுதுட்டு இருக்கா. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. பதட்டத்தோடவே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா கலங்கோட வீட்ட காமிக்கிறாங்க. சோஃபி அங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. அப்போ பள்ளிவாசல்ல பிரேயர் கால் குடுப்பாங்க இல்லையா? அந்த பாங்கு சத்தம் கேட்டதும் நிஷாவால தாங்க முடியல. அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறா. காத பொத்திக்கிட்டு அவளால சுத்தமா முடியல. சடனா சீலிங்ல ஒரு ஷால போட்டு தூக்குல தொங்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ கரெக்டான டைம்க்கு கலங்கு வந்து அவன் பொண்டாட்டிய காப்பாத்திடுறான். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த ஹஸ்ரத் கிட்ட போறான். தயவு செஞ்சு என் பொண்டாட்டிய காப்பாத்துங்க. இந்த மாதிரிலாம் இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணா எருமாவோட வீட்டை காமிக்கிறாங்க. இருமாவோட தங்கச்சி அப்படியே பேய் புடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா.
அவங்க அக்காவே கொல்றதுக்கு அப்படியே துரத்திட்டு இருக்கா. அவ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய் ஒரு ரூம்குள்ள கதவ தாள் போட்டுக்கிறா. ஐயையோ! என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒண்ணும் புரியல. பைத்தியமே புடிச்சிட மாட்டா இருக்கு. சத்தம் இல்லாம இருக்கு. அப்பாடா சத்தம் இல்ல. அவ தங்கச்சி என்ன ஆனான்னு பார்க்கலான்னு நினைக்கும்போது, அவ தங்கச்சி அப்படியே கண்ணாடிய உடைச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா வருவாளா? ஐயையோன்னு எகிறி குதிச்சு வெளியில ஓடிறா. அப்போ ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்னுட்டு, அவ தங்கச்சி உடம்புல இருக்கிற அந்த ஜின்னு, இப்போ உன் தங்கச்சி சாக போறா அப்படின்னு சொல்லிட்டு, மரத்தோட உச்சியில ஏறுது. இருமா கதறா. தயவு செஞ்சு என் தங்கச்சிய ஒண்ணும் பண்ணிடாதன்னு சொல்லி. ஆனா அங்க வந்து பொத்துன்னு கீழ விழுந்து, இருமாவோட தங்கச்சி அநியாயமா செத்து போயிடுறா. இங்க கட் பண்ணா, ஒரு பெரிய ஒரு ஃபாத்தியா மாரி நடத்துறாங்க. அதாவது பூஜை பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு ஃபங்ஷன் மாரி நடத்துறாங்க. அதே இடத்துக்கு கலங்க அவனோட பொண்டாட்டி பிள்ளைங்கள கூட்டிட்டு போயிடுறான். நிஷாவோட உடம்புல இருக்கிற அந்த பேய எடுக்கிறதுக்காக அங்க பூஜை நடக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் இருமாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த சாமியார் வீட்டுக்கு ஓடுறா. அங்க போனா அந்த அம்மா தான் இருக்காங்க. சாமியார் எங்க போனாரு? ஏன் இப்படிலாம் நடக்குது? அவர் என்ன சொன்னாரு? ரத்த சொந்தம் இருக்கவங்க தானே சாவாங்கன்னு சொன்னாங்க. என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. நீ யாரோட ரத்தத்தை கொண்டு வந்து கொடுத்தன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. தயவு செஞ்சு அந்த சாமியார பார்க்கணும்னு சொல்லி உள்ள ஓடிடுறா. இங்க வாங்க. எங்க போறீங்க? தயவு செஞ்சு என்னைய காப்பாத்துங்க. என்ன ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அவனோட ரத்த சொந்தம் தானே சாவாங்கன்னு சொன்னீங்க. எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு கத்திட்டு இருக்க. அவ உடம்புக்குள்ள அந்த பேய் புகுந்து அவளை போட்டு சாவடி அடிச்சு அவ உடம்பு சும்மா நாலா மூணா திருப்பி அவளை சாகடிச்சிருது. அவ்வளவுதான் கொய்யால என்னடா நடக்குது இங்கன்னு நம்மளுக்கே ஒண்ணும் புரியாது. அந்த பக்கம் நிஷாவ கட்டுப்படுத்தவே முடியல. அவன் உடம்புக்குள்ள இருக்கிற பேய் இலங்க போட்டு சாவடி அடிச்சு அவன் கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து இந்த மந்திரம் பார்த்து அந்நேரம் பார்த்து அந்த அஜரத்து ஒரு மந்திர குச்சியை வச்சு நிஷாவை அடிச்சதும் அவன் மயங்கி கீழே விழுந்துடுறா. அவன் போச்சு தூக்கி கதற ஆரம்பிக்கிறான். நிஷா என்னை விட்டு போயிடாத நிஷான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சோஃபியா வந்து நிக்கிறா பாருங்க. கொய்யால அவங்க கொடுக்குறாங்க ட்விஸ்ட். இவளுக்கு தான் பேயே பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. அதாவது அந்த சனியும் புடிச்சு அதாவது அந்த இருமா சாணியும் இந்த இருமா சாணியும் நிஷாவோடதுன்னு நினைச்சு சோஃபியோட முடியையும் அவளோட பாடையும் கொண்டுட்டு போய் வச்சு சூனியம் பண்ணிருக்கு. அந்த சூனியத்தால என்ன நடக்கும்? அவங்கள சார்ந்த ரத்த சொந்தம் எல்லாருமே செத்துருவாங்க இல்லையா? அதனாலதான் இப்ப சோஃபியாவோட அப்பா அம்மா அந்த இருமா வந்து அவளுக்கு பாட்டி முறை தானே ஆகுது. பாட்டி அவளோட சொந்தம் இவளோட பாட்டின்னு மொத்த குடும்பத்தையே இங்க முடிச்சு கட்ட போறாங்க. அவ்வளவுதான். இவளுக்கு பேய் புடிச்சு எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே அந்த இடத்துல அவங்க அப்பனோட கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து இந்த ஹசரத்து ஒரு ஓதுன லாக்கிட்ட தூக்கி அவ மேல வீசினதும் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ விஷுவலா காமிக்கல. இந்த மாதிரி லெட்டர் மூலியமா போடுறாங்க. நிஷாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன நிஷா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அந்த இடத்துல சோஃபியா வந்து அப்படியே பேல கத்துறா பாருங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதாவது அந்த ஜின்னோட வேலையை முடிக்காம அது போக போறது இல்ல. இருக்க எல்லாரையும் சாகடிக்க தான் போகுதுன்னு அப்படியே த்ரில்லிங்கா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க.